வெல்கம் டு நீடில் த்ரெட் டிசைன்ஸ். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஆடியோ ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் வீடியோஸ்க்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? வாங்க. வெல்கம் டு நீடில் த்ரெட் டிசைன்ஸ். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பட்டன் ஹோல்ஸ், சிங்கிள் பட்டன் ஹோல்ஸ் அது வந்து இப்படி பாஸ் ஷேப்பில் வரும். இது வந்து இப்போ டபுள் பட்டன் ஹோல்ஸ் பார்க்க போகிறோம். ப்ராக்டிஸ்க்காக இந்த கோடில் போட்டு காட்டுறவங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு அப்புறம் டிசைனில் போட்டு காட்டுங்க, சரிங்களா? அதுக்கு சில்க் த்ரெட்டை ரெண்டாக மடித்து இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பேசிக் தான். இப்போ எடுத்துக்கிட்டு இங்கேருந்து பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணிவிட்டு எப்பயும் போல் பேக்கில் ஒரு குட்டியாக லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். போட்டாச்சா? இப்போது இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் அதை அப்படியே கொண்டு போயிட்டு இங்கே ஒன்று, மேலே ஒரு குட்டியாக லாக் போட்டுக்கோங்க. அதை அப்படியே கீழே கொண்டு வந்து இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு இங்கே ஒரு குட்டியாக லாக் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சஸ். இப்போ இந்த பக்கத்தில் வந்து மேலேயே வந்து குட்டியாக லாக் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு இது அப்படியே கொண்டு வரணுங்க. லாக் போட்டுக்கிட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டியாக லாக் போட்டுக்கிட்டு இங்கே கொண்டு போய் இங்கே ஒரு குட்டியாக லாக் போட்டுக்கிட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சஸ். லாக் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா ஸ்டிச்சஸ் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு. ஓகேவா? இதை இப்படி கொண்டு வந்து இப்படியே கூட கீழே இழுக்கலாம். இழுத்து கூட இங்கே ஒரு லாக் போட்டு திரும்பி முன்னாடி கொண்டு போயிட்டு இங்கே ஒரு குட்டியாக லாக் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு அங்கே ஒரு குட்டியாக லாக் போட்டு எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச் போடும்போது லாக் போடுறது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கிட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்துங்க. கீழே கொண்டு வந்து இங்கே ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு மேலே ஒரு குட்டியாக லாக் போட்டுட்டு அதை அகெயின் ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் இங்கே ஒரு ஸ்டிச், அகெயின் ஒரு லாக், இதுக்குள்ளே ஒரு லாக் போட்டுட்டு இந்த ஸ்டிச்சை இந்த ஃப்ரண்ட்டில் கொண்டு போகணும். அகெயின் ஃப்ரண்ட்டில் மறுபடியும் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணணும். லாக்கு தான் ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஸ்டிச் போட்டாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு லாக் போட்டுருங்க. நம்ம சிஸ்டமில் வேலை செய்யும்போது கூட நம்ம எப்பவுமே சேவ் பண்ணி வச்சுப்போம்ல, அதே மாதிரி தான் இதுவும். நம்ம ஒர்க் வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நாட் போடுறது, சரிங்களா? மறுபடியும் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக லாக் போட்டுக்கிட்டு முன்னாடி திருப்பியும் ஸ்டிச் போடணும். இதுதான் டபுள் ஹோல் ஸ்டிச். இதுக்கு எதுக்காக யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம ஸ்கர்ட்டில் எம்ப்ராய்டரி பண்ணும்போது அதுக்கு யூஸ் ஆகும், லீவ்ஸில் பண்ணும்போது அதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்கர்ட் பேட்டர்னில் போடலாம்,
ஸ்லீவ்ஸில் போனால் ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து ஒரு லேடர் படிக்கட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், மேலவும் பா கீழவும் பா மாதிரி இருக்கும். இதுதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசைன்ஸில் போட்டு காட்டுங்க. சரியானதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம். ஓகே பாய், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய்.